So hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Prak World. Yes. So actually இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படினா சென்னை டு கோயம்புத்தூர் போறோம். எஸ். ஸோ இது வந்து ஒரு சென்னை டு கோயம்புத்தூர் vlog-ஆ இருக்க பொழுது அண்ட் அந்த ட்ராவல் ஜேர்னியில் நம்ம என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறோம் அண்ட் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றோம் எல்லாமே வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ தனித்தனியாக வரும். ஸோ நம்ம கோயம்புத்தூரில் எந்த இடத்துக்கு போகிறோம், ஆக்சுவலாக நம்ம ஒரு ட்ரெக்கிங்காக போகிறோம் அண்ட் அது சிவராத்திரி ஒட்டி போகிறோம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கன்ட்டு. அண்ட் அது ரிலேட்டடாக எல்லாத்தையுமே வந்து இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. அண்ட் இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ஷாப்பில் சாப்பிட்டேன். அந்த ஷாப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். எங்கன்னா இது உளுந்து டோல்கேட் இருக்குல்ல, ஸோ அதை ஒட்டியே வந்துட்டு ஷானு பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேக்கரி, ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதுல எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரிங்க்லேருந்து ஒரு 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 பிரெட் ஆம்லெட்டு, அந்த பிரெட் ஆம்லெட்டுக்குள்ளே வந்து ஒரு கேரட் ஸ்பைஸியாக வச்சுட்டு அதில் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக வச்சுருப்பாங்க. அதில் மைனஸ் ஒரு டெப்போட உங்களுக்கு வரும், செமையாக இருக்கும். அண்ட் ட்ரிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதில் என்னென்ன ஃபேவரேட்டுங்கிற மாதிரி தான் நான் காட்டுறேன், நாங்கள் சாப்பிட்டதையும் வீடியோ காட்டுறேன். அண்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, அதுதான். ஸோ இங்கே வந்துட்டு இல்லை, ஏன்னா இங்கே பிரெட் ஆம்லெட்டும் நாங்கள் ஜஸ்ட் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பிரெட் ஆம்லெட் வந்து நான் வந்து உள்ளே இந்த கேரட்டு மைனஸ்லாம் வச்சு சாப்பிட்டதில்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு மில்க் ஷேக்காக வாங்கினோம். இந்த கடைக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது உளுந்தூர்பேட்டை இங்கே நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் டேவே வந்தோம். ஸோ நின்று இங்கே ஜஸ்ட் டின்னர் மாதிரி லைட்டாக டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்க்குறேன். ஹாய். எஸ். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அங்கே கஸ்தூரி சிக்கன் வாங்கினோம்ல, அது ஆக்சுவலாக லைட்டாக தான் திறந்தோம், அதுக்கே காரு பூரா குப்புன்னு அடிக்குது. தரடா சுவா தரடா. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு அந்த ஆம்பூர் இருக்குல்ல, அங்கே கஸ்தூரி சிக்கன் வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து வீடியோவில் வேறு ரொம்ப பார்த்துட்டு ஓவர் டெம்ப்ட் ஆகிட்டோம். ஸோ ஜஸ்ட் பார்க்கலாம். எடுத்து சாப்பிடு. ஆக்சுவலாக இதுவும் வந்துட்டு ஒரு சிக்கன் 65 மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்ன அவங்க வந்து ஒரு கஸ்தூரிங்கிற மாதிரி, ஐ மீன் ஒரு ஸ்பைசஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பைசஸ் இருக்கும், அந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணுவாங்க போல். கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட் தாண்டணும். அதில் வந்து ஆக்சுவலாக மெயினாக கஸ்தூரியில் வந்து கருவேப்பிலை பொடி எல்லாம் அதான் எஸ். ஆக்சுவலாக வந்து தனியாகவே தெரியுது அந்த கருவேப்பிலை அந்த பொடி யூஸ் பண்ணுவாங்களா, அது வந்து இதை கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்குது இதோட அந்த டேஸ்ட்டில். ஆக்சுவலாக இது எப்படின்னா இது ட்ரையாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிக்கன் 65 மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட தனி ஸ்பைசஸ் எனக்கு கண்டிப்பாக, அதாவது மற்ற ஆம்பூர் பிராண்டில் எப்படின்னு தெரியாது, ஆனால் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மற்ற இடத்துல கிடைக்காது, வெறும் உளுந்தூர்பேட்டை டோலில் தான் கிடைக்கும். ஸோ இந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம், வர்த் இட். ஸோ ஹாய். எஸ். ஸோ டைம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி 5 ஆகுது. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் வெள்ளையங்கிரி கிட்டே வந்திருக்கோம். அந்த ஈஷா யோகா இருக்குல்ல, ஸோ அந்த மவுண்டன் ட்ரெக்கிங் போகிறதுக்காக. எஸ். ஸோ
இது சிவராத்திரி வரல. ஸோ சிவராத்திரி 2022 அதோடு பயங்கரமான கூட்டம். பார்க்கிங் லாட்டில் இங்கேயே எப்படியும் வந்து ஒரு எத்தனை கார் இருக்கும், எவ்வளோ வெஹிக்கிள் இருக்கும்னே சொல்ல முடியாது. இங்கேயே எப்படியோ ஒரு 50,000 1,00,000 பேர் வந்துடுவாங்க போல். இந்த மாதிரி பல பார்க்கிங் லாட் இருக்கும். எப்படியோ ஒரு 10 பார்க்கிங் லாட் மேலே இருக்கும். அவ்வளோ லட்சம் பேர் வராங்க. அண்ட் ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது. நானே இங்கே கொஞ்சம் லைட்லாம் போட்டு ஸோ கார் பார்க்கிங் போயிருக்காங்க. ஸோ நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபர்தராக நான் சொல்கிறேன். இது வந்து விலாக் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு விலாக் எடுத்து போடுறேன். பாய் பாய். ஸோ ஹாய் கைஸ், எஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். மணி இப்போ 6:30 ஆகுது. அண்ட் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்து இப்போ நாங்கள் ஒன்று கொஞ்ச நேரத்தில் ஏற போகிறோம். அண்ட் அங்கே இருக்குல்ல, அங்கே அதான் அந்த இடம் தான், அங்கே தான் நம்ம போகணும். ஸோ இப்போ மணி 6:30. ஸோ வெள்ளையங்கிரி வந்து நம்ம ஏறுறது அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். இதில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நம்ம உள்ள ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளையங்கிரி வரதுக்கு முன்னாடி காலைல வரோம் அப்படின்னா வந்துட்டு இந்த குளிக்கிறது ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு பெரிய கதையாகிடுச்சு. நான் பெட்டர் அதெல்லாம் வந்துட்டு அந்த மலை அந்த ட்ரெக்கிங் அதில் போகும்ல, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க.